சொன்ன மாதிரி வேகமாக பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது. அதே மாதிரி வறுமை என்பது அதிக அளவில் ஒழிக்கப்பட்டிருக்கு என்கிற விஷயங்கள் எல்லாம் நேற்று குடியரசுத் தலைவரே முன் வச்சாங்க நாடாளுமன்றத்தில். இப்போ இந்த பட்ஜெட் எவ்வாறு அமையும்? இப்போ என்னென்னா பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வருது. அதனால் நீங்கள் போன 2019 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் ஒன்று அறிவிச்சாங்க, டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஆனால் அது எலெக்ஷன் அப்போ மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ கடைசி 2 வருஷம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பயனாளிகள் இருக்கணும் அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு. இப்போ இந்தியா பொருளாதாரம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன வந்து பார்த்தோம்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட், நிதி பற்றாக்குறை கிட்டத்தட்ட 6% இருக்குது. 2004 14 வரைக்கும் சராசரியாக நிதி பற்றாக்குறை 4.5% இருந்தது. இப்போ 6% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வாங்கிய கடன் 150 லட்சம் கோடி. இப்போ 2014 வரைக்கும் நமக்கு இருந்த கடன் வெறும் 50 லட்சம் கோடி. அது இப்போ 150 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. அப்புறம் 3 மடங்கு 2004 14 வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஒரு கட்டுரை படித்த இந்த 10 வருஷத்தில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 14 வரைக்கும் அந்த 57 வருஷத்தில் எவ்வளோ கடன், 67 வருஷத்தில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்களோ அதோட அதிக கடன் இந்த 10 வருஷத்தில் மட்டும் நம்ம வாங்கியாச்சு. இதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கடனும் வாங்கினாங்க. கடன் வாங்கி மக்கள் நலத்திட்டங்கள் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா பண்ணல. ஏன்னா நம்ம ஒரு நாடு வளரணும்னா நம்ம படிப்புக்கு செலவு பண்ணணும், சரிங்களா? படிப்புக்கு இப்போ நம்ம ஜிடிபியில் நம்ம படிப்புக்கு செலவு பண்ணுறது வளர்ந்த நாடுகள்லாம் 6%, 6.5% கிட்ட ஜிடிபியில் எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே நம்ம எஜுகேஷன் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3% கீழே தான் இருக்குது. தொடர்ச்சியாக அது அதிகரிக்கும் இல்லை, ஒவ்வொரு வருஷம் குறைஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி ஆர்என்டி, ஒரு ஃப்யூச்சரில் ஒரு லாங் டேர்ம் க்ரோத் வேணும்னா நீங்கள் இனோவேட் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணி அந்த பேட்டன்ட் அதெல்லாம் வச்சு புது நிறுவனங்கள் உருவாக வச்சு தான் லாங் டேர்ம் க்ரோத் இருக்கும். ஆனால் ஆர்என்டி எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 0.7% கீழே இருக்குது. இஸ்ரேல் போல நாடுகள்லாம் 5% அவங்க ஜிடிபியில் ஆர்என்டிக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஆர்என்டி எக்ஸ்பெண்டிச்சர் கண்டினியூஸாக குறைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இந்த பக்கம் போகலாம். 100 நாள் வேலை திட்டங்கள் போல திட்டங்கள் எது கிராமப்புறங்களில் டிமாண்ட் அதிகரிக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்துக்கு தொடர்ச்சியாக காசு குறைச்சிட்டே இருக்காங்க. இப்போ டிமாண்ட் 100 நாள் வேலை திட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாதி மாநிலங்களுக்கு மேலே 100 நாள் வேலை திட்டத்துக்கு காசு மாநிலங்களால் கொடுக்க முடியல. எதனாலனா பட்ஜெட்டை குறைச்சிட்டே இருக்காங்க. போன பட்ஜெட் சொல்கிறேன், அதுக்கும் போன பட்ஜெட் இருந்ததோட 50% 100 நாள் வேலை திட்டத்துக்கு காசை குறைச்சிருக்காங்க. கொரோனா காலகட்டம் அப்படி இருக்கும்போது அதுக்கு அதிகரிச்சிருக்கணும். அதுக்கான ஃபண்டிங்கை எக்கச்சக்கமாக குறைச்சிருக்காங்க. இப்போ ஒரு பொருளாதாரம் வளரணும் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்னென்னா டிமாண்ட் இருக்கணும். இப்போனா தனி நம்பர் செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்கணும். நம்ம பொருளாதாரத்தில் இல்லை. ஜிடிபி வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் வளர்ந்துட்டே தான் இருக்கும். எப்பவுமே பீச்சு நம்ம பார்லிமெண்ட்டில் ஒரு பேசும்போது சொன்னார், நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வளரும். ஏன்னா நீங்கள் 2010 100 ரூபா அப்படின்னா இப்போ இன்ஃப்ளேஷன் பணம் வைக்கலாம் வரதுனால அதோட மதிப்பு இப்போ ஆட்டோமேட்டிக்காக 120 தான். ஸோ அதை வச்சு ஒரு பொருளாதாரங்கிறது வளர்ந்துட்டு தான் இருக்கும். ஸோ 2004 14 வரைக்கும் பொருளாதாரம் கிட்டத்தட்ட 4 மடங்கு ஜிடிபி உயர்ந்தது. இப்போ 3 மடங்கு தான். ஆனால் நம்பருங்கிறது எப்பயுமே ஒரு அரசாங்கம் எதுவுமே சரினாலும் அது நம்பர் வளர்ந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் 2010 வாங்கின சம்பளம் அதோட 2024 வாங்கின சம்பளம் அதிகமாக தான் இருக்கும். எதுவுமே நம்ம பண்ணலினாலும் எந்த அளவுக்கு அதிகரிக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ க்ரோத் ரேட் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்தளவுக்கு இல்லை. 2004 14 வரைக்கும் க்ரோத் ரேட் கிட்டத்தட்ட 8% இருந்தது. இப்போ 2004 இப்போ 2014 24 வரைக்கும் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா க்ரோத் ரேட் வெறும் 5.5% தான் இருக்குது. ஸோ அது ஒரு 8% 9% கிட்ட போகணும். இதுக்கு என்ன காரணம்? டிமாண்ட் இல்லை. டிமாண்ட் யாருன்னா தனிநபர்கிட்ட வாங்கும் திறன் இல்லை. ஏன் வாங்கும் திறன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் டீசல் போல் மறைமுக வரியை போட்டு அவங்கள்ட்ட நிறையா காசு எடுத்துக்கிறோம். இந்தியர்கள் தான் அவங்களுக்கு சராசரி வருமானத்தில் 22 ரூபா, 100 ரூபாயில் 22 ரூபா பெட்ரோல் டீசலுக்கு மட்டுமே செலவு பண்ணுறாங்க. கேஸ் சிலிண்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 30 ரூபா. இதே நீங்கள் சீனா நாட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா 100 ரூபாயில் 3 ரூபா தான் அவங்க பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டருக்கு செலவு பண்ணுறாங்க. அமெரிக்காவில் 1 ரூபா. ஸோ இந்த பெட்ரோல் டீசலில் நீங்கள் நிறையா நிறையா வரி போட்டதுனாலேயே மக்கள்கிட்ட இருக்க வாங்கும் திறன் கொஞ்சம் குறையுது. இப்போ வாங்கும் திறன் குறையும் போது என்ன பார்த்தீங்கன்னா வாங்குகிற பொருள் குறையும். எவ்வளோ பொருள் வாங்குறாங்களோ அது குறையும். அப்படின்னா உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைஞ்ச என்ன ஆகும்? ஃபேக்ட்ரியில் லே ஆஃப்ஸ் நடக்கும். திருப்பி என்ன ஆகும்? ஆல்ரெடி அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிக்குதா, திருப்பி டிமாண்ட் இன்னும் குறையும். ஸோ டிமாண்ட் இன்னும் குறைஞ்சா என்ன ஆகும்? ஃபேக்ட்ரியில் உற்பத்தி இன்னும் குறையும். அந்த சூழலில் தான் இந்தியன் பொருளாதாரம் இருக்குது. அதனால தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிஎம்ஐ ரிப்போர்ட் படி 20 வயசுலேருந்து 24 வயசு இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 44.5% இருக்குது சிஎம்ஐ படி. அதே மாதிரி 25லேருந்து 29 வயசில் இருக்கவங்க வேலை இல்லாதது 15% இருக்குது. ஸோ இந்தியா தான் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வேர்ல்டில் டாப் 5 மோசமான இடங்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம சரி செய்யணும். என்ன பண்ணால் ஏழையின் கையில் காசை கொடுக்கணும். ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? கார்ப்பரேட் டேக்ஸை 35% 22% ஆக்குறாங்க. ஆனால் மறைமுக வரினா என்ன? இன்டைரக்ட் டாக்ஸஸ் லைக் ஜிஎஸ்டி, அதில் அரிசி பாலுக்கெலாம் வரி போடுறாங்க. இது சாமானிய மக்களும் சரி, 100 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும் சரி, ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பாதிக்கணும் சரி, அந்த காசு ஒன்று.
ஆனால் நீங்கள் டைரக்ட் டேக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து அமௌண்ட் எடுத்து நம்ம வந்து டைரக்ட் பெனிஃபிட்ஸ் வந்து ஏழை எளிய மக்கள் கொடுத்தா அவங்க உடனே செலவு பண்ணுவாங்க. இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து அது செலவு பண்ணி அது மூலமாக நான் பொருளாதாரம் வளரும் நினைக்கிறது வந்து ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிக்ஸ். ஸோ ஆனால் நோபல் பிரைஸ் வாங்கின பொருளாதார நிபுணர்கள் ஜோசப் ஸ்டீக்லிட்ஸ்லேருந்து அபிஜித் பானர்ஜி, நம்ம இந்தியாவை சேர்ந்த அபிஜித் பானர்ஜி எல்லாருமே சொல்கிறது வந்து ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிக்ஸ் டு நாட் ஒர்க். எதனாலனா அது 2 காரணம் இருக்குது. ஒன்று, அது மேலேருந்து கீழே பெர்குலேட் ஆகாது. 2வது டைம் டிலே. ஆல்ரெடி கொரோனா, டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பொருளாதாரம் ரொம்ப ஸ்தம்பிச்சு போய் டிமாண்ட் இல்லாத போது நீங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டே போட்டிங்கன்னா அது லேண்ட் அசோசியேஷனுக்கு 1.5 வருஷம், அதுக்கப்புறம் அதுக்கு அப்ரூவலுக்கு 1.5 வருஷம், அப்புறம் கான்ட்ராக்டர் கட்ட ஆரம்பிக்கணும், அது டெண்டர் விடணும். அது எல்லாமே ஒரு லாங் டேர்மில் உங்களுக்கு க்ரோத் காமிக்கக்கூடிய விஷயம். ஷார்ட் டேர்மில் நீங்கள் க்ரோத் காமிக்கணும், ஒரு பொருளாதார டிமாண்டை கொண்டு வரணும், டிமாண்ட் இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏழை எளிய மக்கள் கையில் காசை கொடுக்கணும். ஆனால் இவங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க. ஏழை எளிய மக்கள் கையிலேருந்து எடுத்துகிட்டு கார்ப்பரேட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து கார்ப்பரேட் வரியை குறைச்சோம், 35% 22% ஆக்கணும். கார்ப்பரேட்டுகள்கிட்ட காசு நிறையா இருந்தது. அது ஏன் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டில் செலவு பண்ணவே இல்லை? ப்ரைவேட் அது எப்போ கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சாங்களோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கடைசி 5 வருஷத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிச்சிருக்கா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவங்க ஃபேக்ட்ரிஸ் கட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு ஏன் கிடையாதுன்னா டிமாண்ட் இல்லை. டிமாண்ட் இல்லாமல் எதுக்கு பண்ண? அவங்க டெபாசிட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க வெளிநாட்டில். தொடர்ந்து பேசலாம். திரு சிவப்பிரியன், இப்போ தேர்தலுக்கு முன்பாக வரக்கூடிய பட்ஜெட் அறிவிப்பா இது இருக்கு. அதனால பெருசா புதிய கொள்கைகள் கொண்டு வரப்படுறது தவிர்க்கப்படணும் அப்படின்றது தான் ஒரு பொதுவான இதுவா இருக்கு. இந்த சூழல்ல இப்போ இந்த அரசு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை இந்த பட்ஜெட் அறிவிப்புல ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கு? இல்லை, இதற்கு முன்னால் வந்து இந்த புதிய அறிவிப்புகள்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு மரபாக வச்சுருந்தாங்க. அந்த மரபை வந்து 2019 பாஜக உடைத்து விட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தரணிதரன் சொன்ன மாதிரி அந்த பிஎம் கிசான் ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த மரபு உடஞ்சி போச்சு. ஸோ இப்போ வந்து த டோர் இஸ் ஓப்பன். பிஜேபி வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு பாப்புலிஸ்ட் மெஷரை வந்து இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா கடந்த காலங்களில் அடுத்து வரக்கூடிய அரசாங்கத்திற்கு ஒரு கௌரவம் கொடுக்கக்கூடிய வகையில் அவங்க வந்து அவங்களோட பாலிசிஸை டிராஃப்ட் பண்ணிக்கிட்டோங்கிறதுக்காக தான் இது ஓட் ஆன் அக்கௌண்ட். அதாவது இன்னொரு அரசாங்கம் வருகின்ற வரையில் என்னென்ன செலவினங்களுக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஓட் ஆன் அக்கௌண்ட்டாக இருந்தது. இந்த கவர்மெண்ட் வந்து அதை மாற்றிட்டாங்க. இப்போவும் அது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, இப்போ ஏற்கனவே 2 பொருளாதார நிபுணர்கள் பேசுனாங்க. அதில் ஒருவர் வந்து ஒரு மாநில கட்சியை சார்ந்தவர். இப்போது இந்த இந்திய பொருளாதாரம் வளர்ந்துருக்கிறதுங்கிறதுல வந்து யாருக்குமே வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அந்த வளர்ச்சி யாருக்கானது, எப்படிப்பட்ட வளர்ச்சிங்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட் நடத்தக்கூடிய இடத்துல தான் நாம் இருக்கோம். இப்போ நீங்கள் சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிமாண்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பொருட்கள் வாங்குறதுல இப்போ BMW வாங்குறவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அது போன்ற அந்த லக்ஸுரி கார்ஸோட டிமாண்ட் வந்து அதிகமாகுது. ஆனால் ஒரு சாமானிய மக்கள் கார் வாங்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு ஹேட்ச்பேக் ஒரு 7 லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இல்லை ஒரு 5-6 லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கார்கள் வாங்குவதற்கான எண்ணிக்கை வந்து குறைந்திருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன பரவலாக பேசப்படுகின்ற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, த புவர் இஸ் கெட்டிங் புவரர், த ரிச் இஸ் கெட்டிங் ரிச்சர். பணக்காரர்கள் ஆகிக்கொண்டே போகிறார்கள், ஏழை மக்கள் ஏழைகளாகவே இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான். இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு பக்கம் வந்து பொருளாதாரம் வளர்ந்து விட்டது அப்படின்னு மார்த்தட்டி கொண்டாலும் கூட கிட்டத்தட்ட 80 கோடி பேருக்கு இங்கே வந்து ஃப்ரீ ரேஷன் வந்து இல்லை சப்சிடைஸ் ரேஷனை நாம் இன்னமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட வளர்ச்சி இது எதை நோக்கி செல்கின்ற வளர்ச்சிங்கிறதுல வந்து நிறைய பொருளாதார நிபுணர்கள் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க. நீங்கள் ஏர்போர்ட்ஸ் ஒரு பக்கம் கட்டுறீங்க, இட்ஸ் எ வெல்கம் மூவ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகுது, நிறைய பேர் வந்து ஏர்போர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நாட்டில் ஏர்போர்ட் யூஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்? அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ ஏர்போர்ட்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுமா, இல்லை ரூரல் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் திரு தரணிதரன் சொன்ன மாதிரி MNREG, அதாவது வந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நீங்கள் ஃபண்டிங்கை குறைக்கிறீங்க, எஜுகேஷனில் ஃபண்டிங்கை குறைக்கிறீங்க, டிஃபென்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, வெல்கம் மூவ். ஏன்னா இந்தியா போன்ற நாடு வந்து டிஃபென்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சைனா,
இப்போ மாலத்தீவ்லேயும் வந்து நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ டிஃபென்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். பட் மற்ற இடங்களில் எஜுகேஷன் ஹெல்த்லலாம் வந்து நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பாவர்ட்டியிலேருந்து 13 கோடி பேரை எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்கிறதுல கூட நிறைய எக்கனாமிஸ்ட் வந்து அதில் கூட வந்து ஹோல்ஸ் பஞ்ச் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுடைய கால்குலேஷனே சரியாக இல்லை அப்படிங்க. அதற்கெல்லாம் அரசாங்கம் வந்து நிச்சயமாக பதில் சொல்லும்.